மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள 142 தொகுதிகளுக்கும் தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவானது நடைபெற இருந்த நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்றைய தினத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது நடக்கிறது. 142 தொகுதிகளுக்கும் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் உள்ள 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. 92% மேலாக முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்குகள் பதிவாகி இருந்தன. தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தகவல்களை பதிவு பண்ணலாம். மேற்கு வங்க மாநிலத்தினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்கு பதிவு என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே முதல்கட்ட வாக்குப்பதிவாக முடிவற்ற நிலையில் இரண்டாம் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தால் முழுக்கட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது அங்கு தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக 152 இந்த வாக்குப்பதிவிற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளாக. மிக குறிப்பாக அதிகமாக பதற்றமாக வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த பனாகரஸ் என்ற மேற்கு வங்கம், அது மட்டுமல்லாமல் வடக்கு மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பையும் கூடுதல் மத்திய பணியாளர்களையும் மத்திய படை வீரர்களையுமே தேர்தல் ஆணையமானது கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நடத்திய அதிகாரிகள் பல்வேறு மூத்த அதிகாரிகள் முதல் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை மாற்றம் செய்யப்பட்டு புதிய அதிகாரிகளை வைத்து இந்த மாதிரி தேர்தலானது நடைபெற்று வருவதாகவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு முயற்சி என்பது ஈடுபடும் வகையில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஹிட்லிஸ்ட் என்ற அடிப்படையில் ஒரு மோசமான நபர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய பெயர்களையும் தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அந்த பகுதியில் கடுமையான ஒரு சர்ச்சையை ஏற்பது. அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பிலும் எதிர்ப்பினை தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளையும் தேர்தல் ஆணையமானது முன்வைத்திருக்கிறது. வாக்காளர்கள் பெருவாரியாக வந்து வாக்களிக்க வேண்டும் எனவும் அதே சமயம் எந்த ஒரு வன்முறைகளும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் தேர்தல் ஆணையமானது முன்வைத்துள்ள நிலையில்தான் இந்த வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. சுசித்ரா, இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் வந்து போட்டியிடுகிறார்கள். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு உள்ளது? முக்கியமாக மம்தா பானர்ஜி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தளவில் அதாவது பெருவாரியான நட்சத்திர வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் கூடுதலாக அதிக பதற்றமான வாக்குச்சாவடிகளாக இருக்கக்கூடிய பனாகரஸ், அது மட்டுமல்லாமல் கொல்கத்தாவுடைய சில பகுதிகள் உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே மத்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள், அது மட்டுமல்லாமல் பிஎஸ்எஃப் எல்லைப்படை பாதுகாப்பு படை வீரர்களையும் தேர்தல் பணியில் பாதுகாப்பிற்காக தேர்தல் ஆணையமானது அவர்கள் நியமித்திருந்தார்கள். இந்த நந்திகிராம் மற்றும் பனாகரஸ் பகுதியில் பொறுத்து குறைந்தபட்சமாக சுமார் 380 முதல் அதிகபட்சமாக 1000க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போல சிசிடிவி மூலமாக கண்காணிப்பு அந்த ஒரு பணியும் தேர்தல் ஆணையமானது முழு முயற்சியாக ஒரு கண்காணித்து வருகிறது. வாகன சோதனை, செக் போஸ்ட் சோதனை சாவடிகளிலும் ஒரு கடுமையான ஒரு எல்லைப் பகுதிகளிலும் கடுமையான ஒரு சோதனை என்பது தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வருவதையும் மிக முக்கியமாக பார்த்திருந்தோம். அந்த மேற்கு வங்க மாநிலத்தின் இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தளவில் சுமார் 400 கோடிக்கும் அதிகமான ரொக்கப்படம், இலவசங்கள், அது மட்டுமில்லாமல் மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டிருந்த நிலையில்தான் ஒரு கூடுதல் பாதுகாப்பு என்பது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக மேற்கு வங்கத்தில் போடப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.